தோல்விகள் உங்கள் முடிவல்ல. வாழ்க்கையில தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே இல்லை. எல்லாரும் தவறுகள் செய்திருக்கார்கள். ஆனால் இந்த தவறுகள் நடக்கும் பொழுது பாதாளம் நம் தவறுகளை குறித்து வைத்துக் கொள்ளும். இவன் இந்த பிழை செஞ்சான், இவன் இந்த பிழை செஞ்சான், இவன் இந்த பிழை செஞ்சான். இப்ப நீங்களும் யாரையாவது பார்த்து ஜட்ஜ் பண்ணி இவர் இந்த பிழை செஞ்சார், இவர் இந்த பிழை செஞ்சுக்கா, இப்படி லிஸ்ட் போட்டு வச்சிருந்தா நீங்களும் பாதாளத்துக்கு சொந்தமானவரா? ஏன்னா நமக்கு யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது, நாம் நியாயம் தீர்க்க முடியாது. அப்ப பாதாளம் நாங்க எப்பப்ப விழுகிறோம், எப்பப்ப தோக்குறோம், எப்பப்ப தோல்வி அடைகிறோம், எப்பப்பெல்லாம் மிஸ்டேக் செய்கிறோம், அப்ப அது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கோம். அதனாலதான் அவ்வப்போது பிசாசு ஞாபகப்படுத்துவான். அதனாலதான் மக்கள் சில நேரம் உன் குடும்பம் இப்படி தானே, உன் வாழ்க்கை இப்படி தானே, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா, நீ அன்றைக்கு இந்த மிஸ்டேக் செஞ்சா தானே, அதெல்லாம் பிசாசுக்குரியது. ஆனா பரலோகம் அப்படி இல்லை. நம்ம எப்ப தவறு செய்யறோமோ அந்த இடத்துக்கு பரலோகம் வந்து நம்மை மறுபடியும் அது புதுப்பித்து நம் வாழ்க்கையை மறுபடியும் வாழ வைக்கும். அதுதான் பரலோகம். அப்ப நாம் பரலோகத்துக்குரியவர்கள் என்றால் யாராவது தவறுகள் செய்த பொழுது அவளை தட்டி கொடுத்து மறுபடி அவளை உற்சாகப்படுத்துவோம் என்றால் நாம் பரலோகத்தின் புத்திரராக இருப்போம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம நினைக்க கூடாது பாதாளம் எப்பயும் குற்றம் சாட்டும், ஆனா பரலோகம் நம்மை மறுபடியும் தூக்கிவிடும். அப்படி இல்லாட்டி சிறையில் இருந்தவர்கள் வெளியில வந்து மேன்மையான வாழ்க்கையை வாழ முடியாது. பைபிளை பார்க்கும், தவறு செஞ்சவங்க, பாவம் செஞ்சவங்க, குற்றம் செஞ்சவங்க எல்லாரும் மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஏன்னா அந்த பரலோகம் கீழே இருக்கவனை அது மேலே தூக்கி வைக்கும். பிசாசு நம்மை நம்முடைய தவறுகளில், தோல்விகளில், தவறான தீர்மானங்கள் எடுக்க வைப்பதில் சிக்க வைக்க பார்ப்பான். சில நேரம் நான் இதை செய்யலாம், அந்த பிசினஸ் செய்யலாம், அந்த நபரோடு தொடர்பு கொள்ளலாம், இல்ல நான் வெளிநாடு போகலாம் அப்படி சொல்லி நம்ம ஒரு தப்பான ஒரு டிசிஷனை மேக் பண்ணி தப்பான காரியத்தை செஞ்சு அதுக்கு பிறகு எங்க வாழ்க்கையை குழப்பி போட பாய்ப்பான். சில நேரம் நாங்க விரும்புறால வீட்டுல பேசி தராவிட்டால் ஒத்துக்கொள்ளாட்டி எடுத்துட்டு ஓடி போயிடும். அது பலருடைய மனதை உடைக்கும். அந்த மனசை உடைச்ச உடனே என்ன நடக்கும்னா நாம ஒரு விதையை விதைக்கும். ஆனா பல வருஷங்கள் போன பிறகு நம்முடைய பிள்ளைகள் அதை செய்வாங்க. அது அதை விட நமக்கு ஒரு பலத்த வேதனை கொடுக்கும். இது பிசாசு விஷயம். பிசாசுக்கு தேவை எப்பயும் நீங்க மிஸ்டேக் பண்ண வேண்டும், தவறுகளை செய்ய வேண்டும். ஆனால் உங்கள் தவறுகள் உங்க வாழ்க்கையில் இப்படி நடக்கும். ஆனா அது முடிவல்ல. நான் சொல்ல மாட்டேன் சர்ச்சில் யாருமே மிஸ்டேக் பண்ணாதவங்க, எல்லாட கையில மிஸ்டேக் நடக்கும். ஆனா மிஸ்டேக் உங்க வாழ்க்கையில முடிவல்ல. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க தப்பான காரியம் செஞ்சு இன்னைக்கு உங்களோட லைஃப், உங்க ஃபேமிலி லைஃப் உடைஞ்சு போய் குழம்பி இருக்கலாம். ஐயோ நான் தப்பான முடிவு எடுத்தேன், இனி என் வாழ்க்கையை முடிச்சு எனக்கு ஃபேமிலி லைஃபே இல்ல அப்படி நினைச்சா அது தப்பு. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இருக்க பணத்தை நீங்க எதுலயோ போட்டு ஏமாந்து போய் பணமே போச்சு, இனிமேல நான் பணக்காரனாக முடியாது அப்படி நினைச்சா அது தப்பு. நானும் பல கோடிகள் இருந்து ஒரு சதம் கூட கையில் இல்லாத நாள் வந்தது. ஆனா ஒரு நாள் நான் நினைக்கல இதுதான் என் இடம். இன்னைக்கு ஒருவேளை நீ மிஸ்டேக் பண்ணி உன் வாழ்க்கையை குழப்பி இருக்கலாம், ஆனா இது உன் வாழ்க்கையின் இடம் இல்லை. ஒருவேளை ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி இந்த இடத்துல யாராவது ஒருவர் இருக்கலாம், போதை வஸ்துக்கு அடிமையாகி அதுல இருந்து வெளிவர முடியாதபடி அதுல சிக்கி இருக்கலாம். நாம என்ன சொல்றோம், இவ குடிக்காரு, இவ ட்ரக்ஸ் அடிக்காரு, இனி இவன் லைஃபே இவ்வளவுதான், நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போறோம். ஆனா கர்த்தர் பயங்கர குடிக்காரர்களை கூட அவர் மாற்ற வல்லவராக. நாம என்ன சொல்றோம், குடிச்சா பரவாயில்ல, சிகரெட் குடிச்சா பரவாயில்ல, ஆனா தூள் அடிச்சா அவனை மாற்ற முடியாது. இன்னைக்கு தூள் அடிக்கவனை மாற்ற முடியாது என்று யார் சொன்னா? அது பிசாசு. ஆனால் வேதம் சொல்லுது தேவனால எல்லாம் செய்ய முடியும், அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உங்க லைஃப நீங்க குழப்பி இருக்கலாம், ஆனா கடவுள் உங்களை குழம்ப விட மாட்டாரு. பைபிள்ல மீகா 7:8 என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத. ஒருவேளை இந்த லைஃப்ல பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கையில கீழே விழுந்துட்டேன், ஒருவேளை என் வாழ்க்கையில சில அழிவுகள் வந்து சொல்லி சத்துருவே சந்தோஷப்படாது.
ஒருவேளை உங்க லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்தோன்னா உங்க சொந்தம் உங்க பந்தம் இப்ப சந்தோஷப்படலாம். நீங்க சொல்லணும், நீ சந்தோஷப்படாத. உங்க மனசுல சொல்லணும், சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. என் லைஃப் கீழே இருந்தாலும் நான் திரும்ப எழுந்திருப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்க வாழ்க்கைய திரும்ப திரும்ப அவர் எழும்ப வைப்பார். அவர் திரும்ப எழும்ப வைப்பார். அவர் திரும்ப எழும்ப வைப்பார். ஓ கர்த்தர் சொல்லுங்க, என்னை திரும்ப எழும்ப வைப்பார். கர்த்தர் என்னை திரும்ப எழும்ப வைப்பார். அவரால் முடியாது ஒன்றுமில்லை. உங்க குடும்பத்தை மறுபடி அவர் சரியா சரியா செய்வார். ஒருவேளை நீங்க பிசினஸ்ல விழுந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை திரும்ப எழும்ப வைப்பாரு. எல்லாரும் சொல்லலாம், இது முடிஞ்சு, இது முடிஞ்சு. இல்ல, ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு தர போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஏன் இனி வாழ வேண்டும், என் வாழ்க்கை நல்லா இருக்காது, இனி எல்லாமே குழம்பிட்டு அப்படின்னு நினைக்காத வாலிப சகோதரனே சகோதரி, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், முழு சொந்தம் உறவுகள் தாய் தகப்பன் உன்னை தப்பாய் பேசினாலும் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை சரிப்படுத்துவேன். வேதம் சொல்றது மீகாவிலே, நான் விழுந்தால் எழுந்திருப்பேன், நான் நீரில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் மாறுவார். ஒருவேளை ஒரு பெரிய கடன் தொல்லையோடு போதை வஸ்துக்கு அடிமையாக ஒரு வாழ்க்கையை அழிச்சு கொண்டிருக்கிறார், கர்த்தர் என் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புங்க? காங்களை தட்டி ஒரு உற்சாகத்தோடு ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய வித்தியாசம். நான் இப்ப இந்த ஆளை விரும்பிட்டேன், இந்த ஆளை இப்ப கைவிட முடியாது, நான் மோசமான ஒரு கல்யாணம் கிட்ட போறேன் அப்படி சொல்லி குழப்பத்தில் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன் இருளான வாழ்க்கையை மாற்றி ஒரு வெளிச்சமான மாற்ற வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஓ, ரெண்டு கைகளை எடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கலந்திருக்கிறேன், உடைய பாத்திரத்தை மறுபடியும் சரிப்படுத்துவேன். எல்லாரும் சொல்லலாம், உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனை, ஒரு மிஸ்டேக், உங்கள் ஃபேமிலி, நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கை அல்லது உங்கள் காதல் வாழ்க்கை அல்லது உங்கள் வியாபாரம் தனிப்பட்ட வாழ்க்கை, எதுலேயோ ஒரு மிஸ்டேக்கை பண்ணால் உண்மைக்கு ஒரு மார்க் போட்டுவாங்க, நீ குற்றவாளின்ற. முழு உலகமே அது சொல்லி கொண்டிருக்கோம். நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இனிமேல் என் பேர் கெட்டுட்டு இனி எனக்கு மேலே வர முடியாதுன்னு. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆண்டவர் யாருக்கு இல்லாத ஒரு கிருபையை உங்களுக்கு கொடுத்து, மறுபடி சொல்ல, யாருக்குமே கிடைக்காத ஒரு கிருபையை கர்த்தர் வாழ்க்கையில கொடுத்து, எல்லாரும் உங்ககிட்ட தேடி வார அளவுக்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். கிறிஸ்டியன்ல மட்டும்தான் செத்து போன இடத்துல இருந்து மறுபடியும் திரும்ப எழும்ப முடியும். ஒருவேளை நீங்க தவறு செய்தவனா இருக்கலாம், ஆனால் நீங்கள் தவறானவன் அல்ல. ஒருவேளை நீங்க தோல்வி அடைந்தனா இருக்கலாம், அதனால் நீங்கள் தோல்வியாளன் அல்ல. மறுபடியும் சொல்றேன், நீங்க தவறு செய்ததினால் நீங்கள் தவறானவன் அல்ல. நீங்க தோல்வி அடைந்த நாள் தோல்வியாளனும் அல்ல. உங்க மனசை கர்த்தர் இப்ப மாற்ற வேண்டும். வேதம் இது ஆவியில இருக்கு, இது இப்ப உங்க ஆத்துமாக்கு வந்து உங்க மனசை மாற்ற வேண்டும். மறுபடியும் என்னால வாழ முடியும். ஹல்லேலூயா. நீங்க கீழே இருக்கலாம், ஆனா அது உங்க இடம் இல்லை. ஒரு பெரிய வியாபாரத்தை செஞ்ச ஒரு உன்னதமான இடத்துல இருந்து நீங்க இப்ப நீங்க கீழே விழுந்தோன்ன எல்லாம் சொல்லலாம், என்னோட வாழ்க்கை இங்க தான். இல்ல, இது அல்ல உங்க இடம். இந்த இடத்தில் சில தவறுகளில் சில கெட்ட பழக்கத்தில், ஒருவேளை ட்ரக்ஸுக்கு அடிமையாகி உங்க வாழ்க்கையை நீங்களே குழப்பி இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ இருந்துச்சு, ஆனா உங்க வாழ்க்கையில சில மிஸ்டேக்கள் உங்களுக்கு குழப்பி உங்க பேரை கெடுத்து இருக்கலாம். ஒரு கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். ஆனா இன்று நீ உன்னையே இழந்து காணப்படலாம். ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை? எனக்கு தெரிஞ்ச ஒருவர் நல்ல வசதியா வாகனம் வைத்து சொந்த வீடெல்லாம் வச்சிருந்தவர் கசினோவுக்கு பழகிட்டார். பெரிய ஒரு கம்பெனி டிரெக்டர், எல்லாவற்றையும் இழந்தார்.
சிங்கப்பூருக்கு போய் கேசினோ விளாண்டா. ஒரு நாள் கர்த்தர் எனக்கு இவரை பார்த்து சொல்ல சொன்னார். நான் அவரை பார்த்து சொன்னேன், நீ ஆழமான குழியில விழ போய்க்கிறான். அவர் கீழே விழுந்தா. எல்லா வாகனத்தையும் விற்று, வீட்டை விற்று, கடைசியில் தன் சொந்த மனைவியை தூக்கி அவர் மனைவியை கீழே வெளியே போட்டார். அந்த நேரத்தில் நான் அவரை பார்த்தேன். அவர் என்னை பார்த்து தலை குனிச்சார். ஏன் அன்றைக்கு நான் சொன்னேன். ஆனால் அவர் என்னை பார்த்த பொழுது நான் அவரை கூப்பிட்டேன். கர்த்தர் உன்னை திரும்ப மறுபடியும் வாழ வைப்பா, மறுபடியும் நீ மாற்றுவா. ஹல்லேலூயா. கிறிஸ்டியன்ல மட்டும்தான் உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் உண்டு. கிறிஸ்டியன்ல மட்டும்தான் உங்களுக்கு தேர்ட் சான்ஸ் உண்டு. கிறிஸ்டியன்ல மட்டும்தான் உங்களுக்கு ஃபோர்த் சான்ஸ் உண்டு. கிறிஸ்டியன்ல மட்டும்தான் உங்களுக்கு ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த் சான்ஸ் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் பேதுரை பார்த்து சொல்றார், 7 அல்ல 70 முறை நீ மன்னி. பேதுருவே, நீ 70 முறை மன்னி என்று சொன்னால் அந்த பேதுரு அத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்றால் அவர் நம்மை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? அவர் உன்னை மன்னிப்பார், மறுபடியும் உனக்கு நல்ல வாழ்க்கையை தருவார். இந்த கூட்டத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும். என் வாழ்க்கையில மிஸ்டேக்கான தீர்மானம் எடுத்தேன், ராங் டிசிஷன், இப்ப என்ன செய்யணும் தெரியாம இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நான் அதை சரிப்படுத்தி தர போகிறேன். ஹல்லேலூயா. பைபிள் ஒரு மனிதன், அவனுடைய பேர் பேதுரு, இயேசுவோட 3 வருஷம் சொன்னார் தான். இயேசுவோட சாப்பிட்டான், இயேசுவோட இருந்தான். அவன் சொன்னான், இயேசுவே, யார் உங்களை விட்டு ஓடி போனான், நான் போக மாட்டேன், உங்களுக்கு உயிர் கொடுப்பேன். பக்கத்திலே இருந்தான், இயேசுக்காக வாழ்வேன். அவன் ஒரு நாள் இயேசுவை சிலுவையில் அறைய பிடித்த பொழுது அவன் பார்த்த அந்த பயங்கரத்தை, இயேசுவை பிடிச்சி இப்ப கசையாடி அடிச்சு கொல்ல போவாங்க. அவனை பார்த்து கேட்டாங்க, நீனும் இயேசுவோடு இருந்தா தானே? அவன் சொன்ன, எனக்கு தெரியாது. இயேசுவை மறுதலித்தவன் அந்த இடத்துல வச்சு, ஐயோ அவனா அப்படி சொல்லி சபிச்சான். அந்த இடத்துல தப்பிக்கொள்ள அவன் போய் சொன்னான். ஆனா இயேசு அந்த பேதுரு மேல் மனதுருகினார். அந்த கலிலேயா கடற்கரை ஓரத்திலே அந்த பேதுரை தேடி வந்தார். ஒருவேளை நீ மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த மாநிலத்தில் என் ஆண்டவர் உன் பக்கம் வந்திருக்கார். உன்னை எதுக்காக அழைத்தாரோ, எதோ உன் வாழ்க்கையில் உன்னை வச்சு செய்ய நினைச்சாரோ அதை மறுபடியும் அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எனவே தான் மார்க்கு 16:7 இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிய உடனே தேவதூதன் சொல்றான் அந்த மக்தலேனா மரியாவை பார்த்து, நீங்க போங்க, நான் அங்க வருவேன். இயேசு அந்த இடத்துக்கு வருவார், அவரை நீங்க பார்ப்பீங்க அப்படி சொல்லி, நீங்கள் அவருடைய சீசருக்கும் பேதுருவுக்கு போய் உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போகிறான்னு சொல்லுங்க. சீசர்களுக்கும் பேதுருக்கும், பேதுரு தனி எடுத்து சொல்றார். ஒருவேளை உன் பேரை எல்லாம் மறந்து போகலாம், எல்லாருமே மறந்தாலும் கூட அவர் சொல்றார், நான் உன்னை மறக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய அன்பு! அவருடைய அன்பு பெருசு, அவருடைய அன்பு பெருசு. இவன் தான் இயேசுவை மறுதலித்தவன், இவன் தான் இயேசுவை சபித்தான், இவன் தான் இயேசுக்கு போய் சொன்னான். ஆனால் அந்த இயேசுன்னு சொல்லாங்க, நீங்க சீசர்களுக்கும் அந்த பேதுருக்கு போய் சொல்லுங்க, நான் அவனை இன்னும் நேசிக்கிறேன். என் பிரியமான சகோதர சகோதரியே, ஆண்டவர் சொல்லாங்க, எனக்கு பல உண்மையான சீசர்கள் இருக்கலாம், ஆனா விழுந்து போன அந்த சீச எனக்கு வேண்டும். ஒருவேளை நீ விழுந்தபடியால் யார் உன்னை மதிக்காமல் இருக்கலாம், உன் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை நிமித்தம் எல்லாரும் உன்னை கைவிட்டு இருக்கலாம், ஆனா கடவுள் சொல்லாங்க, நீ தான் எனக்கு வேணும். எனவே தான் பெந்தெகோஸ்து நாள்ல எல்லா சீசர்களும் இருந்தாங்க, 120 பேர். ஆனா பேதுரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவனுடைய நிழல்கள் படும் பொழுது மக்கள் சுகமாக ஆரம்பித்தாங்க, நோய்கள் சுகமாகியது. அவன் சொன்னான், வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, என் நசகனாய் இயேசுவின் நாமத்தை எழுந்து நட. அவன் எழுந்து நடுதான். நான் உன்னை பார்த்து சொல்ல, மனிதர்கள் உன்னை மறக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நீங்க விழுந்து தவறுகள் செய்திருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை மறுசீரமைத்து அவருடைய பலத்த கரத்தை உங்கள் மேல் வைப்பார். மறுபடியும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நீங்க தவறுகள் செய்திருக்கலாம், ஆனா தேவன் உங்களை மறுசீரமைத்து அவருடைய கரத்தை எப்பொழுதும் உங்க மேல வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்க மேல வைக்க போகிறார். ஆமென். பைபிள் ஒரு சம்பவம், அப்போஸ்தலர் 20:9 ஐத்திகு என்ற ஒரு வாலிபன் தான். பவுல் சர்ச்சில் பிரீச் பண்றாரு. இந்த சர்ச் வந்து மேல் மாடியில் இருக்கு. அவர் பேதுரு ஸ்டேஜில் பிரீச் பண்ணி கொண்டு அந்த வீடு அந்த சர்ச் ஃபுல்லாக நிரம்பிட்டு. எனவே அந்த ஐத்திகு அந்த மூல பாஷையும் படி பார்க்கும் பொழுது இவன் ஜன்னல் மேலே உட்கார்ந்துதான். ஒரு பக்கம் காலை ஜன்னலில் இந்த உள்ளுக்கு போட்டு அடுத்த காலை வெளியில் போட்டுக்கினான்.
இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ அந்த ஐத்துக்கு அந்த பிரசங்க கேட்டுக்கொண்டு கொஞ்சம் தூக்கம் வந்துட்டு, இப்போ நான் பேசி கொண்டு எத்தனை பேர் தூங்கின்னு தெரியாது, அவனுக்கு தூக்கம் வந்துட்டு அவன் தூக்கிட்ட நேரம் அவன் கீழே விழுந்தான், 3வது மாடியில் வந்து விழுந்தான். எப்படி இருக்கும் அது? மிஸ்டேக் இல்லையா? மிஸ்டேக். சர்வீஸ் டைம் தூங்குறது தப்பு. 2வது பாஸ்டர் சொல்லலாம், ஒரு காலை உள்ளுக்கு வச்சிருந்தான் சர்ச் உள்ளுக்கு, மறு காலை வெளியில் வச்சிருந்தான். எனவே அவன் வாழ்க்கையில் விழுந்தான். அப்போஸ்தலர் 20:9 சொல்லுது, அவன் தூக்க மயக்க அடைந்து அவன் 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்து போனான். மரித்தவனாக எடுக்கப்பட்டான். எப்படி எடுக்கப்பட்டான்? எல்லாரும் அவனை மரித்தவனாக எடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்க? மரித்தவனாக எடுக்கப்பட்டான். அவனை எல்லாம் மரித்தவனாக எடுத்தான். ஆனா அடுத்த வசனத்தை பாருங்க, 10ஆம் வசனத்துல உடனே பவுல் அந்த பவுல் என்ன செய்றான்? இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு. ஆமென். எல்லாரும் அவனை செத்தவனை எடுக்காங்க, ஆனா பவுல் உடனே இறங்கான். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கீழே விழுந்த நேரத்தில் அந்த ஆண்டவரை இறங்கி வந்து உங்களை அப்படியே அணைச்சு கொள்றாங்க. ஆமென். நீங்க நினைக்க வேணா கடவுள் உங்களை கைவிடுவாங்க, இல்ல, கடவுள் உங்களை அணைச்சு கொள்றாங்க. இந்த மாலையில கர்த்தர் யாரையோ அணைத்து கொண்டு இருக்கார். சிலருடைய வாழ்க்கையில் சில தோல்விகள் அடைந்து வாழ்க்கையை வெறுத்து இருக்கலாம். நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையை குழப்பிட்டேன்னு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை மறுபடியும் அணைக்கிறார். ஹல்லேலூயா. செத்த பணத்தை யாரும் தொட மாட்டாங்க, ஆனா என் ஆண்டவர் உன்னை அணைத்துக் கொள்ளுகிறார். பைபிள் சொல்லுது, அவன் மரித்தவனாக எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் மரித்தவனாக எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. பவுல் சொல்ல இருக்கு, கடவுள் சொல்ல எல்லாரும் சொல்லாங்க இவன் செத்துட்டானே, ஆனா கடவுள் சொல்லாங்க இல்ல, இவனுக்குள்ள இன்னும் ஜீவன் இருக்கு, இவன் மறுபடி எழும்பி வருவான் என்று என் ஆண்டவர் சொல்ல. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லாங்க, இல்ல, உன் பிசினஸ்ல இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கு, நான் மறுபடி அதை எழுப்ப வைப்பேன். உன் குடும்ப வாழ்க்கை உடைந்து போய் செத்ததா இருக்கலாம், இல்ல, செத்து போனதில்லை உன் குடும்பம், அது மறுபடியும் உயிரோடு வரும் என்று கர்த்தர் சொல்றார். இந்த இடத்தை கர்த்தர் யாரையோ பார்த்து சொல்றார், அனைத்தையும் நான் புதிதாக்க போகிறேன். ஓ, இன்னும் உன் தரிசனத்தில் உயிர் உண்டு. உனக்கு ஒரு ஆம்பிஷன், உனக்கு ஒரு விஷன், உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கலாம். என் ட்ரீம் எல்லாம் போச்சு, என் ஆம்பிஷன் என் விஷன் போச்சுன்னு இருக்கலாம். இல்ல, கர்த்தர் சொல்ல அதுக்குள்ள கொஞ்சம் ஹார்ட் பீட் இருக்கு, நான் அதை மறுபடியும் எழுப்ப போகிறேன்னு கர்த்தர் சொல்ல. எல்லாம் உன்னை பணமாக செத்ததாய் பார்க்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லுறார், நான் திரும்ப. ஓ ஹல்லேலூயா. இன்னும் உன் நம்பிக்கையில உயிர் இருக்குது. தேவனை அழைத்த அழைப்புல உயிர் இருக்குது. கர்த்தர் ஏதோ ஒரு காலத்துக்கு உன்னை அழைத்தார், உன் வாழ்க்கை நீயே நாசமாக்கிக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ல, நான் எதுக்காக அழைத்தேனோ அந்த அழைப்புல ஒரு உயிர் இருக்கு, நான் திரும்ப உன்னை கொண்டு வருவேன். மனிதர்கள் உன்னை தவறானவன் என்று கூறலாம், குற்றம் சாட்டலாம், நீ தப்பானவன், நீ குற்றவாளி, நீ பிழை செஞ்சிருக்காய். உலகமே என்னை குற்றவாளி என்று தீர்த்தாலும் என் ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள உயிர் இருக்கு, நான் உன்னை எழும்ப வைப்பேன். மற்ற எல்லாம் உங்களை நியாயத்திருக்கலாம், உங்ககிட்ட இந்த வீக்னஸ் இருக்கு, இந்த தப்பு இருக்குன்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எனக்கு அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா உனக்குள்ள உயிர் இருக்கு. பவுல் வந்து அணைச்சா மட்டும்தான் அவனுக்குள்ள உயிர் மறுபடி வந்துச்சு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அணைக்க போகிறாரு. நீங்க தூங்கி விழுந்திருக்கலாம், நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், கேர்லெஸ்ஸா ஏதோ ஒன்று செஞ்சிருக்கலாம், நீங்க நினைக்காம ஒன்று செஞ்சுக்கலாம், கேர்லெஸ் மிஸ்டேக், ராங் டிசிஷன் உங்க லைஃப்ல எடுத்து நான் வார்த்தை கொடுத்துட்டேனே, இப்ப என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு தெரியும் எல்லாவற்றையும் சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க அவருக்கு தெரியும். நீ போய் கொண்டிருக்க பாதி அவர் பார்க்கிறா. நீ எந்த பயணத்தில் போய் கொண்டிருக்காயோ, ஒரு மனவேதனோடு போய் கொண்டிருக்கிறத அவர் பார்க்கிறா. கர்த்தர் சொல்றார், நீ வெளியிலே சிரித்து கொண்டு வெளியிலே அழகாக நீ மேக்கப் பண்ணி ஒரு சந்தோஷம் போல காட்டலாம், ஆனா உன் இருதயம் முட்டைந்து இருப்பதை நான் பார்க்கிறேன், உன் மனம் முட்டைந்து இருக்கிறதை நான் பார்க்கிறேன். நான் மறுபடி உனக்கு ஒரு வாழ்க்கையை தரப்போகிறேன். கர்த்தர் யாரையோ பார்த்து சொல்ல, நான் மறுபடி உன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். ஒரு புதிய ஒரு நம்பிக்கை, ஒரு புதிய ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, நான் அதை செய்வேன்.
நான் அதை செய்வேன். நீ இழந்ததை திரும்ப நான் தருவேன். ஹalleluya, ஹalleluya. எல்லாமே எதிராக இருக்கலாம், சூழ்நிலைகள் மோசமா இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், உன்னுடைய குடும்பம் உன்னை எதிர்க்கலாம், ஆனா உன்னை மறுபடியும் எழுப்புவேன். நீ எத்தனை மாடியிலிருந்து கீழே விழுந்தாயோ அதே இடத்துல இருந்து உன்னை உயிர் அடைய செய்து நான் அதே மாடிக்கு உன்னை அழைத்து செல்வேன். கர்த்தர் யாக்கோபு பேசா, அதே இடத்துக்கு உன்னை அழைத்து செல்வேன். ஐத்துபியை மேலே கொண்டு போனா அதே மாதிரி உன்னை அவர் மேலே கொண்டு வருவார். அவர் உன்னை மேலே கொண்டு வருவார். இனி நீ விழுந்தவனாய் காணப்பட மாட்டாய், நீ தள்ளப்பட்டவனாய் காணப்பட மாட்டாய். ஹalleluya, ஹalleluya. ஏசாயா 53:5 சொல்லுது பாங்க, இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்ம தப்பு பண்ணோம், அதுக்காக அவர் விடல, அவர் அந்த காயத்தை எடுத்தாரு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் தப்பு செஞ்சேன்னு. ஆண்டவர் சொல்லல, உண்ட தப்புக்காக நான் அந்த தண்டனை எடுத்துக்கொள்றேன். அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா, குணமாகிறோம். எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, குணமாகிறோம். வேதம் சொல்லவில்லை அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று. குணமானோம் என்றால் அது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். அது அன்றைக்கு குணமானோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நாம் குணமாகிறோம். அதாவது எந்தெந்த இடத்துல தவறு செய்யோ அத்தனை இடத்திலும் கர்த்தர் உன்னை குணப்படுத்தி குணப்படுத்தி உன்னை சரிப்படுத்தி 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 கொண்டு போக தேவன். ஒருவேளை இன்றைக்கு நீ தவறோடு வந்துக்கலாம், கர்த்தர் இன்றைக்கு உன்னை குணப்படுத்த போகிறான் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. தேவன் உன்னை பார்த்து சொல்றார், நான் இன்னும் உன்னை குறித்து திட்டம் வைத்துள்ளேன். இந்த மாநிலத்தை மறுபடி சொல்லேன், இந்த இடத்துல ஒவ்வொரு பார்த்து சொல்ல, உங்களை பத்தி ஒரு பிளான் நான் வச்சிருக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை மாற்றும் பொழுது நீ மிகவும் பெருமதி உள்ளவனாய் மாறுவாய். கடைசியாக நீதிமொழிகள் 24:16 சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்ப எழுந்திருப்பான். யார் அந்த நீதிமான்? அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டவங்க, ஆண்டவருக்காக வாழ்க என்று சொல்லி வாழ்ந்தவங்க. ஒருவேளை நீயே விழலாம், ஆனா கர்த்தர் சொல்லாரே, நான் உன்னை திரும்ப எழும்ப வைப்பேன். நீ இந்த முறை ஏதோ பிரச்சனை விழுந்திருக்கலாம், ஆனா நான் உன்னை திரும்ப எழுந்திருக்க வைப்பேன். உன்னுடைய எல்லா அவமானங்களும் இந்த மாலை நேரத்தோடு அது அலங்காரமாய் அழகாய் மாற போய்கிறது. ஓ ரபா ஷக்கராதாலா ஷேந்தே, உன்னுடைய எல்லா அவமானங்களும் கர்த்தர் அழகாக மாற்ற போகிறார். உன்னுடைய அவமானங்களை கர்த்தர் அழகாய் மாற்ற போகிறார். மனிதர்கள் என்னத்தை தவறாய் சொன்னார்களோ அது எல்லாவற்றையும் அழகாய் மாற்ற போகிறார். அந்த தேவனை நன்றியோடு சொல்லுங்கள், ஆண்டவர் உமக்கு நன்றி என்று சொல்லி உன் அவமானத்தை, உன் துக்கத்தை, உன் வேதனை நீ விழுந்து அடைத்தது கர்த்தர் உன்னை மேன்மையாக ஒரு அழகுள்ள மனிதனாக, அழகான மனிதனாக உன்னை மாற்றுவார். விலை போகாத பாத்திரமாய் ஒன்றுக்கும் உதவாதவனாய் இருந்த உன்னை கர்த்தர் மறுபடியும் உன்னை சீரமைத்து இந்த மாலை கூட்டத்தோடு உன்னை வித்தியாசமாக மாற்றுவா. உன்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாவற்றை விட உன்னுடைய குடும்பம் கீழ் மட்டத்தில் விழுந்திருக்கிறார். கர்த்தர் சொல்றார், அவர்கள் பார்க்கத்தக்கதாக நான் மேலே கொண்டு வருவேன். அவரை நம்புங்க, அவரே நம்புங்க, அவர் மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.